அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோ போடுறதுல கொஞ்சம் நேரங்கள் ஆகிடுச்சு. 428க்கு 438 யாருமே எதிர்பார்க்காத ரிசல்ட் தான் நேற்று. 428, அப்புறம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 438. ஆனாலும் நம்ம ஜஸ்ட்டு க்ளோஸாக நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா 547 அப்படின்ட்டு ஒரு சப்போர்ட் நம்பர் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர் நான் எடுத்தேன். 5க்கு வந்து 4, சாரி அதான் 5க்கு வந்து 4, 4க்கு வந்து 3, 7க்கு வந்து 8. நம்மளுக்கு 3Dயில் நம்ம எடுத்த கணிப்பில் மிஸ் ஆனது எப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு நம்பர் தான், அதே மாதிரி தான் திரும்பி வருது. இதுதான் ரொம்ப வேதனையாக இருக்குது. எடுத்தது 547, ரிசல்ட்டு 438. 5க்கு 4, 4க்கு 3, 7க்கு 8. இந்த 2 நம்பர் மைனஸ் பண்ணி ஒரு நம்பரை ஏற்றினோம்னா 438 டைரெக்டாகவே நம்மளுக்கு பாஸ் ஆகுது. ஒரு அருமையான வெற்றிகளையும் பார்த்துருந்துருக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் வருத்தம் தான். ஆனாலும் யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதே ரிசல்ட்டில் ஒரு நம்பர் இறக்கி வச்சாலும் யாரும் எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட்டு தான் நேற்று நம்மளுக்கு வந்திருக்குங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் நேற்று நம்ம கொடுத்த கணிப்பு. அதுக்கப்புறம் 279, சைபர் 18, 173, 107 அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஆல் போர்டில் கணக்கு பண்ணப்போ 1 அப்படிங்கிற மாதிரி கணக்கு பண்ணேன். ஆனால் வந்து அது மாறி இப்படி வந்திருக்கு. இருந்தாலும் நேற்று இருக்கிற கணிப்புக்கு இன்றைக்கி இருக்கிற கணிப்பு இருக்கும். நேற்று நம்ம எடுத்த 107ங்கிறது இன்றைக்கி சப்போர்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துட்டு இன்றைக்கி ஒரு கணிப்புகளை பார்த்துலாம். இன்னும் நிறைய நண்பர்கள் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஜாயின் பண்ணியும் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரியா? இன்றைக்கி ஒரு கணிப்புகளை பார்த்துருவோம் ஷார்ட்டாக. சரி, இப்போ இன்றைக்குரிய கணிப்புகளில் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த 2 நாள் ரிசல்ட் ஒரே மாதிரி இருக்குது. இன்றைக்கி எப்படி இந்த 2 ரிசல்ட்டும் இருக்குங்கிறதுனால நம்மளுக்கு எப்படி ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத போர்டு வைஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். அப்படின்ற மாதிரி இருந்தால் 0க்கு 9088, 9க்கு 0, 9க்கு 0, 0க்கு 8, 8க்கு 5 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 9க்கு 0, 0க்கு 8. நம்ம நேற்று வந்து 1 கணக்கு எடுத்தோம். அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா நேற்று வந்து நம்ம 170 அப்படிங்கிற மாதிரி கணக்கு எடுத்தோம். அந்த 170 அப்படிங்கிறது 107 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்று எடுத்த கணிப்பு. இந்த 107 அப்படின்னு இருக்குன்னா அப்படின்னா நம்மளுக்கு நேற்று வந்து முந்தா நேற்று அடித்த ரிசல்ட்டில் ஒரு நம்பர் மாறி நம்ம இங்கே பி போர்டில் அப்படியே 2 + 1 அப்படி சொல்லிட்டு 3 அப்படின்ற மாதிரி வந்ததுனால அந்த 107 பேட்டர்னில் கிடைக்குதாங்கிறத ஒரு தடவை பார்க்க போகிறேன். வேறு ஒன்றும் இல்லை. சரியா? ஸோ 0க்கு 8, 8 அப்படிங்கும்போது 9081. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 தான் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு கணிப்பு எடுக்கிறேன். நீங்களும் எடுத்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 1 அப்படிங்கிற ஒரு எண்ணம் எடுக்கிறேன். ஏ போர்டில் 1. ஓகே, எடுத்தது பார்த்து அதுக்கப்புறம் 3, 2, 3, 1, 3, 2, 3, 1, 3, 2, 3, 0 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 3, 1, 3, 3, 1, 3, 3க்கு 2. அப்போ 3, 2, 3, 3க்கு 2 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிது. அப்படின்னா பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2. சரி, சி போர்டில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே 4, 2, 4, அதே மாதிரியே இங்கே 4, 2, இந்த இடத்துல ஒரு பேர், இங்கே 4, 2, 4, இங்கே 4 அப்படின்னு வந்தாச்சு. 4, 2, 4, 4, 2, 4, திருப்பி 4 அப்படின்னு நிற்கிது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 4க்கு வந்து 4, 2, 4 இந்த 2 இடத்துல என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு இதை நோட் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 3, 1, 3. சரியா? 3, 2, 3, இங்கே 4, 2, 4, இந்த இடத்துல 3க்கு 2ன்னு வருது. ஆனால் இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 4க்கு 4 வந்துடுது. அப்படின்னா 3க்கு 2க்கு 3னா 2க்கு 3னா 4க்கு 5. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த இடத்துல 4, 2, 4, 4 அப்படின்ட்டு இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஏபியில் 1, 2 நோட் பண்ணிக்கிங்களேன், சொல்கிறேன். 4, 2, 4, 4, 4, 2. இந்த இடத்துல பாருங்கள், இந்த பேரை கவனிங்க. 8, 4, 8, 8க்கு அப்புறம் 1 வந்திருக்கு. அப்போ அந்த இடத்துல 8ங்கிறது ரிப்பீட் ஆகலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
இந்த இடத்துல பாருங்கள், அந்த பேட்டர்ன் இங்கே இருக்குது. 6066 6க்கு 0 அப்படின்னா 4க்கு வந்து 8 அப்படின்னா நம்மளுக்கு 128 பாக்ஸ் 128 எவ்வளோ தான் விஷயம். சரியா? உங்களுக்கு அந்த பேர், அதாவது இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 6066 இங்கே நம்ம இங்கே இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4244 4244 6066 அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு பேட்டர்னில் கணக்கு பண்ணும்போது இந்த இடத்துல வந்து 128 தான் கிடைக்கிது. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8. இவ்வளோ தான் நான் ஒரே ஒரு கணிப்பில் எடுக்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ இதுதான் இன்றைக்கி கணிப்பில் ஒரே ஒரு செட்டு நம்ம எடுத்துருக்குது. ஓகே, இப்போ இதுக்கப்புறம் இந்த 438 428 இந்த ரெண்டு எனவே ரொம்ப வித்தியாசப்படல. நம்மளுக்கு சென்டரில் இருக்க அந்த ஒரு நம்பர் தான் மிஸ் ஆகுது. அப்படிங்கும்போது இந்த 438ங்கிற ரிசல்ட் இருக்கு இல்லையா, இந்த 438 அப்படிங்கிறதுக்கு இந்த சார்ட்டில் என்னென்னலாம் இருக்குது, எங்கெல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். 438 அப்படிங்கிற ரிசல்ட் இருக்குது. சரி, இப்போ 438 அப்படிங்கும்போது நம்மளுக்கு மொத்தமாக இப்போ சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 38 இருக்குது, இந்த 38 கீழே 51 இருக்குது, 72 இருக்குது, அதெல்லாம் வேணாம். 438 இப்போ இன்னும் 2 விஷயம் கவனிக்கணும். 038க்கு 625, 038க்கு 851. இந்த ரெண்டு ரிசல்ட்டுமே பார்த்தா ஒன்று தான். இந்த ரெண்டு ரிசல்ட்டுமே ஒன்று தான். 038க்கு 625, 038க்கு 851. இதில் என்ன நம்மளுக்கு ஒரு விஷயம் நம்ம என்ன கவனிக்க வேண்டியது அப்படின்னா, இந்த இடத்துல 25 இருக்குது, இந்த இடத்துல 51 இருக்குது. அப்போ என்னாச்சு, இந்த 5 இங்கே போயிடுச்சு, இந்த 2க்கு போய் தான் -1 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்குது. இதில் 25ம் 51ம் இருக்குது. ஓகேவா? சரி, அப்போ இதே மாதிரியே 428 அப்படிங்கிறப்ப 438 அப்படிங்கிறப்ப அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன வரும், 438. ஓகே, இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். இங்கேயும் 038 நிறைய இடத்துல பேர் ஆகுது. ஆனால் நம்மளுக்கு ஒரு இடத்துலையும் ஒரு மாதிரி மாறி வருது. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா டைரெக்டாக ஒரே ஒரு எண்ணை தான் நம்ம எடுத்து பார்க்கணும். 438 அப்படிங்கிற ஒரு பேர் இங்கே கிடைக்குதா இல்லையா, அவ்வளோதான். 438 அப்படிங்கும்போது இங்கே 436 இருக்குது. ஓகே, இந்த இடத்துக்கும் 438க்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை, இருந்தாலும் ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட காமிக்கிற பாருங்கள். 438 ரிசல்ட்டு இங்கே 528 இருக்குது. 5க்கு 1, 2க்கு 1னா 3க்கு 2, 8க்கு 8. நான் சொன்ன 128 டேரெக்டாகவே இந்த இடத்துல வருது நண்பர்களே, பார்த்துங்க. நான் சொன்னேன் 128 இந்த இடத்துல டேரெக்டாகவே கிடைக்கிது. நான் இதெல்லாம் பார்க்கல, ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட நான் காமிச்சேன். இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 3, 7, 9 இருக்குது. 5க்கு 3னா 4க்கு 2, 2க்கு 7னா 3க்கு 8, 8க்கு 9. நான் எடுத்த 128 டேரெக்டாக வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 289 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிடைக்கிது. ஆனால் அந்த 89 289 அப்படிங்கிறது அப்படியே டேரெக்டாக இறங்கும், ஏதோ ஒரு பேர் உட்காரலாம். அதாவது இந்த 528ல் ஒன்று இங்கே இருக்கிற 128 இல்லை இங்கே இருக்கிற 289. அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா 128 பிசியில் 89 அப்படிங்கிறதோட நான் இந்த கணிப்பை முடிக்கிறேன். இதில் சுருக்கமாக சொல்ல போனால் ஆல் போர்டில் இன்றைக்கி 8 தான். 8க்கு சப்போர்ட்டாக 1, அவ்வளோதான். சரியா? ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 வரலன்னா 2. இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்பு. ஷார்ட்டாக சிம்பிளாக எடுத்துருக்கு, ரொம்பலாம் போட்டு உங்களை நோண்டலை. இருந்தாலும் உங்களுடைய பெரும் ஆதரவை நான் எதிர்பார்க்குறேன். அதை நீங்கள் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் ரொம்ப சிரமப்படுறதில்ல. இந்த லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலும் உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் நிறைய பேர் நல்ல நண்பர்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்ன நம்ம கொடுக்குறோம், எப்படி கணிப்பு எடுக்கிறோம், எத்தனை நாளில் பாஸ் ஆகுது, எத்தனை நாளில் நம்மளுக்கு வரல. நேற்று யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க 428க்கு 438 வச்சுருப்பான்ட்டு. அது பை லக்கில் வேணால் நம்ம கணிப்பில் கொஞ்சம் இதுவாக இருந்திருக்கலாம். இவ்வளோ தான் நிதர்சனமான ஒரு உண்மையை சொல்லிடுறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுங்க. திரும்பவும் சொல்கிறேன், நம்ம எடுக்கிறது இப்போல்லாம் ஒரே ஒரு செட்லேயே முடிச்சிடுறது.
ஒரே ஒரு செட்டு ஒரு செட்டு சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு கணிப்பு கொடுத்துட்ருக்கேன். ரொம்பலாம் எடுக்கலை. அதனால் நம்மளுடைய கணிப்புகள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிசியை பொறுத்த வரைக்கும் 89 அவ்வளோதான். இன்றைக்கி எடுத்ததே இவ்வளோ தான் நண்பர்களே. வேறு ஒன்று ஆல் போர்டில் என்ன எடுத்திருக்கேன், 1 வரணும், இல்லை 8 வரணும். இந்த 2மே போர்டில் இருக்குது அப்படிங்கிறனால கொடுத்துருக்கேன். ரொம்பலாம் கொடுக்கல. பாருங்கள், கணிப்படுத்து பாருங்கள். நன்றி, வணக்கம். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.